ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் நாளைக்கு ஓப்பனாக இருக்கக்கூடிய அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் பற்றி விரிவாக பார்க்கலாம். நாளை நவம்பர் 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு பிப்ரவரி மாதத்திற்கான அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகுது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு அபிஷேகம் இருக்கக்கூடிய காரணத்தினால வெள்ளிக்கிழமைகளில் அங்க பிரதட்சணம் இருக்காது. அதை தவிர்த்து பிப்ரவரி 4ஆம் தேதி ரத சப்தமி இருக்கக்கூடிய காரணத்தினால அன்றைய நாளும் அங்க பிரதட்சணம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா பிப்ரவரி மாதத்திற்கான லக்கி டிப் ஓப்பன் ஆன சமயத்தில் சுப்ரபாத தரிசனமும் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு ஓப்பன் பண்ணலை. சுப்ரபாதம் தரிசனம் இல்லைன்னா அன்றைய நாள் அங்க பிரதட்சணமும் இருக்காது. எதற்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு அங்க பிரதட்சணம் இருந்தால் புக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். இந்த நாட்கள் தவிர்த்து மற்ற எல்லா நாட்களுக்குமே பிப்ரவரி மாதத்தில் அங்க பிரதட்சணம் புக்கிங் ஓப்பன் ஆகியிருக்கும். ஒரு லாகின்லேருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்ஸிமம் 2 பேருக்கும் மட்டும்தான் இந்த அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும். அங்க பிரதட்சண டிக்கெட்ஸ் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய காரணத்தினால பேமெண்ட் கேட்வே எதுவுமே ஓப்பன் ஆகாது. அதனால் இந்த தரிசன டிக்கெட்ஸ் மேக்ஸிமம் 1.5 நிமிடத்துலேருந்து 2 நிமிடத்திற்குள்ளேயே கம்ப்ளீட்டாக புக் ஆகி முடிஞ்சிடும். ஒரு முறை அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னா அங்க பிரதட்சணம் செய்த நாளில் இருந்து 90 நாட்களுக்கு அங்க பிரதட்சண டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் அடுத்த 90 நாட்களுக்கு யூஸ் ஆகாது. அதனால் கடந்த 90 நாட்களில் உங்களுக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண அந்த மொபைல் நம்பர் லாகினை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் மூலமாக நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஒரு முறை அங்க பிரதட்சணம் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஆதார் நம்பர் இந்த 3ஐயுமே மறுமுறை அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு தான் 90 நாட்கள் டைம் கேப் இருக்கணுமே தவிர்த்து மற்ற தரிசன டிக்கெட்டுக்களான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட், VIP பிரேக் தரிசன டிக்கெட், சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் இது போன்ற தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ணுறதுக்கு அதே மொபைல் நம்பரும் அதே ஆதார் நம்பர் வைத்தும் நீங்கள் மறுபடியும் புக் பண்ணிக்கலாம். நேற்று ஓப்பன் ஆன ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பரையும் ஆதார் நம்பரையும் வைத்து நாளைக்கு கூட நீங்கள் அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த டவுட் தான் நிறைய பேருக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. ஒரே மொபைல் நம்பர் லாகின்லேயே ஆர்ஜித சேவா டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸும் புக் பண்ணிக்கலாம், அங்க பிரதட்சணம் புக் பண்ணலாம், சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் புக் பண்ணலாம், 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் பண்ணலாம், VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் கூட புக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தரிசன டிக்கெட்டுக்கும் தனித்தனி டைம் கேப் கொடுத்துருக்காங்க. அந்தந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ அந்தந்த டைம் கேப்பை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டா போதும் தவிர்த்து ஒரே மொபைல் நம்பர்லேயே இத்தனை டிக்கெட்ஸும் நம்ம புக் பண்ண முடியும். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுது. 9:50க்கே டிடிடி ஆப்லையும் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க, டிடிடி வெப்சைட்லேயும் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு எதில் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதில் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட 2 மொபைல்ஸ்லாம் இருக்குன்னா 2 மொபைல்லையுமே ஆப் அண்ட் வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டிவைஸ்லேயுமே வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் வேறு வேறு தான் காமிக்கும். எதில் குறைவான வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்குதோ அதில் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அதற்கடுத்து ஏகாதசி நாட்கள் ரொம்ப வேகமாக அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக் ஆகும். கூடவே பௌர்ணமி அன்று இந்த முறை ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டியும் வரக்கூடிய காரணத்தினால அந்த நாளும் வேகமாக டிக்கெட் புக் ஆகும். செவ்வாய் மற்றும் புதன்கிழமை கொஞ்சம் ஸ்லோவாக புக் ஆகும். ஸோ உங்களுக்கு அங்க பிரதட்சணம் எந்த நாளில் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடியவங்க செவ்வாய் மற்றும் புதன்கிழமை டார்கெட் பண்ணுங்கள். அதே போல் மாதத்தினுடைய கடைசி வாரம் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிக்கெட்ஸ் தப்பில்லாமலும் ரொம்ப வேகமாக புக் பண்ணுறதுக்கும் அவசியமாக மறக்காமல் மொபைல் கிளிப்போர்டு அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு எந்த தப்பும் இல்லாமல் வேகமாக இந்த தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும். மொபைல் கிளிப்போர்ட் எப்படி யூஸ் பண்ணணும் என்ற தனி ஒரு வீடியோவும் நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மேக்ஸிமம் 2 டிக்கெட்ஸ் அங்க பிரதட்சண டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும்னாலும்
இப்போ 2 டிக்கெட்ஸ் தேவைப்படுதுன்னா தனித்தனியாக வேறு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ஒவ்வொரு டிக்கெட் புக் பண்ணோம்னா அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க தொடர்ந்து ஒவ்வொரு முறையுமே அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்காக தான் இந்த டேப். மற்றபடி 2 டிக்கெட்ஸும் ஒரே மொபைல் நம்பரில் நீங்கள் புக் பண்ணிடுவீங்கன்னா தாராளமாக புக் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்திற்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் நீங்கள் அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் லாகின்லேருந்து உங்களுக்காக ஒரு அங்க பிரதட்சண டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்ட் அவங்களுடைய மொபைல் நம்பர்லேருந்து அவங்களுக்காக அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இப்படி தனித்தனி டேட்டா நம்ம என்டர் பண்ணுறப்போ ஸ்பீடும் அதிகமாக இருக்கும், டிக்கெட்டும் உறுதியாக கிடைக்கும். ஒரே மொபைல் நம்பர் லாகின்லேயே 2 பேரினுடைய பர்சனல் டேட்டா நம்ம என்டர் பண்ணுறதுக்கு டைம் கொஞ்சம் கூடுதலாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. மேபி அந்த சான்சஸில் சில பேருக்கு அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் கிடைக்காமல் இருக்கலாம். ஸோ அப்படி தொடர்ந்து ட்ரை பண்ணியும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். புக்கிங் ஓப்பன் ஆன உடனே பிப்ரவரி மாதத்திற்கான கேலண்டர் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம டேட் மட்டும்தான் சூஸ் பண்ணணும். டைம் ஸ்லாட்லாம் ஆல்ரெடி எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக 1 மணிக்கு இருக்கும். கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா ஜென்ரல் டீட்டெயில்ஸ் அண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதையும் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பட்டன் கிளிக் பண்ண உடனே நமக்கு டிக்கெட் புக் ஆகி டிக்கெட் பேஜ் டிஸ்பிளே ஆகிடும். சப்போஸ் ஏதாவது எரர் வருதுன்னா எரருக்கு கீழேயே இருக்கக்கூடிய ரீட்ரை பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. மறந்தும் நீங்கள் பேக் பட்டன் கிளிக் பண்ணிட வேண்டாம். பேக் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் ஓட ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் 0% ஆகிடும். ஸோ பேக் பட்டன் கிளிக் பண்ண வேண்டாம். 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த அங்க பிரதட்சண டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ண வேண்டாம். நீங்கள் அவங்கள தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகலாம். அவங்கள உங்களோட தரிசனத்திற்கு இலவசமாக அழைச்சிட்டு போகலாம். அந்த குழந்தையும் சேர்ந்து உங்களோட அங்க பிரதட்சணம் பண்ணும் அப்படின்னா அவங்களையும் அங்க பிரதட்சணம் செய்ய வைக்கலாம். சப்போஸ் சின்ன குழந்தை செய்யாது அப்படின்னா நீங்கள் அங்க பிரதட்சணம் பண்ணும்போது கூடவே அவங்கள நம்ம பக்கத்துலேயே நடந்து வர சொல்லிடலாம். இன்றைக்கி ஒரு ஃபாலோவர் டவுட் கேட்டிருந்தாங்க, அங்க பிரதட்சணம் செய்யும்போது லேடிஸ் செயின் வியர் பண்ணிக்கிட்டா சேஃபாக இருக்குமா, அதே போல் ஆதார் கார்டு ஈரமாகாமல் சேஃபாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. செயின் நல்ல திக்கான செயின் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. செயின் ரொம்ப டெலிகேட்டாக ரொம்ப மெலிசான செயினாக இருந்துச்சு, உங்களுக்கு அந்து வந்துடும் மிஸ் ஆகிடும் அப்படின்னு பயமாக இருந்துச்சுன்னா மெலிசான செயின்லாம் நீங்கள் எடுத்து வச்சுடுங்க. இல்லை மெலிசான செயினோ திக்கான செயினோ நீங்கள் நல்லா உங்களுடைய ட்ரெஸ்ஸோடு சேர்த்து சேஃப்டி பின்னால் குத்திட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நம்மளை விட்டு கலண்டு போகாது. அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா செயின் வியர் பண்ணாமலே நீங்கள் அங்க பிரதட்சணம் செஞ்சிடலாம். அதற்கடுத்து ஆதார் கார்டு நீங்கள் நல்ல ஒரு ஜிப்லாக் பேக்லேயோ அல்லது திக்கான பாலித்தீன் கவர்லேயோ வச்சுக்கிட்டிங்கன்னா ஈரமாகாது, சேஃபாகவும் இருக்கும். அடுத்து நிறைய பேர் கேட்கக்கூடியது அங்க பிரதட்சணம் செஞ்சு முடித்த பிறகு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்தே தரிசனத்திற்கு போக முடியுமா, அப்படி அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்க. அங்க பிரதட்சணம் ஸ்டார்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டு லேடிஸ் தான் அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்க. அவங்க அங்க பிரதட்சணம் செஞ்சு முடிச்சுட்டு கொடிமரம் பக்கத்தில் வந்து வெயிட் பண்ணிவிடுவாங்க. அதற்கப்புறம் ஜென்ஸ் அங்க பிரதட்சணம் செஞ்சு முடிச்சுட்டு கல்யாணோத்சவ மண்டபம் பக்கத்தில் வெயிட் பண்ணுவாங்க. அப்போ லேடிஸை தான் ஃபஸ்ட்டு சுப்ரபாதம் தரிசனம் முடிஞ்ச பிறகு க்யூவில் அலோவ் பண்ணுவாங்க பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு. அதற்கடுத்து தான் ஜென்ஸ் லைன் க்யூ ஜாயின் ஆகும். சப்போஸ் நீங்கள் சேர்ந்து போகணும் அப்படின்னா லேடிஸ் க்யூ போகிறப்போ போகாமல் வெயிட் பண்ணிவிட்டு ஜென்ஸ் க்யூவில் உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்த பிறகு நீங்கள் அவங்களோட சேர்ந்தும் தரிசனத்திற்கு போகலாம். பட் பெட்டர் ஆப்ஷன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா லேடிஸ் க்யூ போகும்போதே நீங்கள் தனியாக போய் தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் தள்ளுமுள்ளு குறைவாக இருக்கும். ஜென்ஸ் க்யூவை ஒட்டியே சர்வ தரிசன பக்தர்களும் அவங்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் தள்ளுமுள்ளு கூடுதலாக இருக்கும். நீங்கள் ஜென்ஸோடு சேர்ந்து போகணும்னு வெயிட் பண்ணிங்கன்னா நீங்களும் அந்த ரஷ்ஷில் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பெட்டர் லேடிஸ் நீங்கள் தனியாக தரிசனத்திற்கு போய்க்கோங்க, ஜென்ஸ் தனியாக அவங்க தரிசனத்திற்கு நமக்கு பின்னாடியே வந்துடுவாங்க. அடுத்து நிறைய பேர் கேட்கக்கூடியது அங்க பிரதட்சணத்திற்காக தான் இந்த டிக்கெட் புக் பண்ணுறோமா, மூலர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு தனியாக டிக்கெட் புக் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கும் மூலர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கும் சேர்த்து தான் இந்த டிக்கெட் புக் பண்ணுறோம். அங்க பிரதட்சணம் செஞ்சு முடிச்சு கொஞ்ச நேரத்திலே மூலர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ரெண்டுக்கும் சேர்த்து தான் ஒரே டிக்கெட் நம்ம புக் பண்ணுறோம். இந்த அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணணும், அங்க பிரதட்சண தரிசனத்துக்கு போக வேண்டிய சமயத்தில் நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன போன்ற தனித்தனி வீடியோஸ் நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோஸ் தேவைப்படக்கூடியவங்க பிளேலிஸ்ட்டில்
ஃப்ரீ அங்கப்பிரதர்ஷனம் என்ற பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.